வணக்கம் நண்பர்களே. வித்தியாசமான செய்தியை நான் படித்தேன். அந்த செய்தியை பகிர்ந்துகிறது தான் இந்த பதிவோட நோக்கம். கர்நாடக மாநிலத்தின் கும்பாறு சரணாலயம் பகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு சிறுத்தை ஒரு நாயை பார்த்துட்டு விரட்டிகிட்டே ஓடிச்சான். அந்த ஓடின போன அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, அந்த கட்டடம் புதுசாக கட்டுற ஒரு கட்டடத்தோட கழிப்பறை ஜன்னல் இருந்திருக்கு. அந்த ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சிருக்கு உள்ள. இதை ஃபாலோ பண்ணி போன அந்த சிறுத்தை என்ன பண்ணியிருக்கு, நாயை மாதிரி அதுவும் ஜன்னல் வழியாக எகிரி உள்ளே குதிச்சிருக்கு. ஆனால் உள்ளே எதுவுமே தாக்குதல் எதுவும் நடக்கலை, எந்த தாக்குதல் சத்தமும் கேட்கல. அந்த கழிப்பறை வெளிப்புற கதவு பூட்டியிருந்ததுனால யாருக்கும் எதுவும் தெரியலை. ஆனால் ரெண்டுமே எதிர் முனையில் நின்றுக்கிட்டு பம்மிக்கிட்டு உட்காந்துதுங்க. இப்படியே 12 மணி நேரம் கடந்திருக்குது. அதுக்கப்புறம் செய்தி அறிஞ்சு இவங்க வெளியே அந்த வனத்துறை அதிகாரிங்க வந்திருக்காங்க. வனத்துறை அதிகாரிங்க மயக்க மருந்து செலுத்தி அந்த சிறுத்தையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதில் வேடிக்கை என்னடானாக்கா, அவ்வளோ நேரம் ஒன்றா இருந்த அந்த சிறுத்தை அந்த நாயை கொல்லவே இல்லையாம். அது ஏன்னு தெரியுமா? பொதுவாக காட்டு விலங்குகள் சுதந்திரமானவை, எங்கும் அடைப்பட விரும்பாதவை அது. அதனால தான் நாயோடு தனிச்சிருந்த போது வெளியேற சிந்தனை, தன் உயிரை காப்பாற்றிக்கிற சிந்தனை தவிர நாயை கொல்லணுங்கிற சிந்தனை அந்த சிறுத்தைக்கு இல்லை. அதனால் அந்த நாய் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கு. இப்படி ஒரு அதிசயமான சம்பவம் செய்தியாக வெளியாகியிருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதுவே மனித இனமாக இருந்திருந்தால் ஒரு பெண்ணை விரட்டிட்டு வந்த ஒருத்தனும் அந்த பெண்ணும் ஒரு அறையில் அடைப்பட்டு கிடந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள். மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.